பிரைஸ் தி லார்ட். வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்று கர்த்தருடைய ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவைகள். வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. அதை பத்திரமான இருதயத்தில் வைக்கிறது அதை விட முக்கியமானது. லெட்ஸ் டர்ன் our Bibles to Proverbs 3:1. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இதுதான் நம்ம இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். நீங்கள் யோசனை பண்ண வேணாம், என்ன இதையே ரிப்பீட் பண்ணுறான்னு. இதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் ஒழிந்து கொண்டிருக்குது. அந்த அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேணும். அப்போ தேவனுடைய போதகங்கள்னா இப்போ ஒரு புக்கு வாங்குகிறோம், படிக்கிறோம். ஒரு ஈக்கனாமிக் தியரியோ ஒரு அக்கௌண்டன்சியோ ஏதோ படித்தாலும் சரி, படிச்சுட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு பாஸ் பண்ணி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக யாரோ ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது மறக்காமல் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இதுதான் நம்ம பழமொழிகள் சொல்லுது. ஒரு ஓட்டப்பந்தய ஓட்டக்காரன் டெய்லி ஓடுவான். அவன் ஒரு நாள் 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறவனை பாருங்கள். அவன் ஒரு நாள் ஓடுறதில்ல, அவன் எல்லா நாட்களும் ஓடிக்கொண்டே தான் இருப்பான். டெய்லி போய் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இல்லாட்டி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தே ஹேவ் டு டியூன் themselves the bodies to the race for the future. வேத வசனமும் அப்படி தான். இது நம்ம ஆத்மாவையும் சரி, ஆவியும் சரி, சரீரத்தையும் சரி பலப்படுத்தும். அதனால தான் இதை முக்கியப்படுத்தி பேசுகிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார், அதை கேட்டு அதன்படி நடக்கணும். நாம் நேற்று பார்த்தோம் ஆதாம் எப்படி ஃபெயில் ஆனார்னு சொல்லிட்டு. ஆதாம் முழு மூச்சு அதில் கவனமாக செலுத்தாதபடினாலே அவர் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டார். அதனால் பிசாசு மனைவி மூலமாக புகுந்து ஏமாற்றி அவரை இது பண்ணிடுச்சு. இன்றைக்கு அதனால் நம்ம எல்லாமே சஃபர் ஆகிறோம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேங்க்ஸ் டு த பிளட் ஆஃப் த லேம், ஜீசஸ் கிரைஸ்டோட ரத்தத்தினாலே நாம் இதிலிருந்து முழுமையாக கிக் அவுட் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு அவர் கிருபை தருகிறார். இது விளக்கத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், உங்களுக்கு புரியாது. மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஏன்னா மரணம் எல்லாரையும் ஆட்கொண்டு வந்தது, மனுஷ மாம்சமான எல்லாரையும் ஆட்கொண்டு வந்தது. எபிரேயரில் வாசிக்கும் போது யார் மரண சட்டத்தை நிறைவேற்றுனா செய்யறது கொடுத்தாங்களோ அவங்களுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். இது தேவனுடைய சட்டம். இதெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகள். அதே மாதிரி ஞானஸ்நானம் எப்படி தேவனுடைய ஆலோசனையாக இருக்குது, நிறைய பேருக்கு புரியாது. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோன்னு தெரியாது. தேவனுடைய ஆலோசனைன்னு போட்டிருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம என்ன தப்பாக ஏதோ ஒன்று கடமைக்கு அப்படின்ற அது மாதிரி எடுத்தவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் போடுவாங்க. சீரியஸாக ஏதோ ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னால் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஞானம் உள்ளவர்கள் எடுக்கிற ஸ்நானம் என்று சொல்லி கொடுங்க. அப்போ அவங்க புரியும். அதே மாதிரி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆலோசனை இருக்கிறது. அந்த ஆலோசனை அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் நடக்கும்போது நாம் இவ்வுலகத்தில் மட்டும் அல்ல அங்கேயும் we may be saved. But again, if we don't read the word of God, what happens is we don't get tuned to the word of God. நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு துன்பமும் வரும்போதும் அந்த தாண்டி போகிறதுன்னு தெரியாது. இதே 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 21வது வசனத்தில் வாசிங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன் கண் வழியை தான் பார்க்குறோம். படிக்க போகும்போது அப்படி தான் பார்க்குறோம், படிக்கிறோம். படித்த உடனே அது ரெக்கார்ட் ஆகுது. சத்தமாக படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிரியாதிருப்பதாக
மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு கர்த்தர். எப்பவுமே நல்ல ஆலோசனை கொடுப்பார், கெட்ட ஆலோசனை கொடுக்க மாட்டார். நீ போய் நாண்டுக்கிட்டு சாவுன்னு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இப்போ ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவன். நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் டே டு டே லைஃப். தினமும் நம்ம எப்படி நடக்கணுன்றது கற்றுக்குறோம். உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய். அலங்காரம் எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அலங்காரமாக இருப்பதாக. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் வழியில் நடப்ப. நீ பயமின்றி உன் வழியில் நடப்ப. எதுக்கும் நான் அசைய மாட்டேன். உனக்கு துன்பம் வராது. ஏன்னா கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குற. ரூட் கிளியர். இப்போ ட்ரெயின் க்ரீன் லைட் போட்டால் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். நடுவில் ரெட் லைட் போட்டால் நின்றுடும். இங்கே கர்த்தர் நம்மளுக்கு நேராக க்ரீன் லைட் போட்ட ரூட்டை தான் வச்சுருக்காரு. நடுவில் நம்ம தான் பிடிச்சி திரும்பி நம்ம ரெட் லைட் ரூட்டில் போய் மாட்டிக்குவோம். இல்லாட்டி ஆம்பர் விடுவது. ஒரு முறை நான் எங்கேயோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டுருந்தேன், டவுன் சவுத். ட்ரெயினில் போயிட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு நேரம் சொல்லிட்டான், இந்த ட்ரெயின் 2 மணி நேரம் எங்கே நகராதுன்னு சொல்லிட்டான். ரெட் லைட் போட்டு விட்டான். நாங்கள் பட்ட பாடு. ஏன்னா அது நடுராத்திரி 12 மணி 1 மணிக்கு எங்கேயோ ஏதோ தேவக்கோட்டைக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ மீட்டிங்க்கு அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகும்போது பெரிய பிரச்சனை. என்னை கூப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பயமின்றி நடக்கணும்னா, நம்ம கிளியர் லைட் தெரியணும்னா தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நடங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். பயமின்றி உன் வழியிலே நடப்பாய். எந்த பயமும் வராது. யாரும் உன்னை எந்த பண்ண முடியாது. உன் கால் இடராது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறார், வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸ்பீட் கன்னில் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க? லைசன்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. இவர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துட்டார். என்ன ஆகும்? ஃபைனு. நம்ம ஊரில் நான் ஃபைனு, வெளிநாட்டில்னா துரத்தி விட்ருவான். சரி, பயமின்றி உன் வழியில் நடப்பாய். இதுதான் சொல்கிறது. எதுவுமே கால் இடராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இதுதான் சொல்லிட்டு வரேன். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். இதுதான் நிறைய பேருக்கு, சில பேருக்கு நான் கேட்டிருக்கேன், படுக்க போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்வாங்க. தூங்கின பிறகு தூங்கிட்டு காலை எப்போ வரும்னு ராத்திரி எதிர்பார்ப்பாங்களாம். காலையில் விடிஞ்ச பிறகு எப்போ ஏன் தான் விடிஞ்சிச்சின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னா ஒபாமா 28. இது இன்றைக்கி என்னென்னா, இந்த சிம்டம் என்னென்னா கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம் வரவங்க விச் கிராஃப்ட்னால அடிபட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பெல்லி சூனிய கட்டுனால அடிபட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் ராத்திரி படுக்க காலையில் திறந்தா ராத்திரி வரணும், ராத்திரி வந்தால் திருப்பி காலையில் வரணும். இந்த மாதிரி நம்ம உயிர் ஊசலாடும். இதே மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா டென்ஷன் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். அப்புறம் டாக்டர்கிட்ட போக வேண்டியது. அவங்க பேலன்ஸை அவங்க கவனிச்சுக்குவாங்க. சரி, படுக்கும்போது நீ பயப்படாது இருப்பாய். நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நித்திரை இன்பமாய், நல்ல கனவு வரும். கனவுல கரடி வராது. சில பேருக்கு பேய் வரும், பிசாசு வரும், எதுதோ சொல்லுவாங்க. நீ தேவனை பார்க்கணுமா? நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு படு. நல்ல சொப்பனங்கள் வரும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இது மாதிரி காரியங்கள் வரணும். சடிதியான திகிலும்
திடீர்னு பூமி எதிர்ச்சி நிலம் இருக்கும், எதுக்கும் பயப்பட வேணாம். ஏனென்றால் நீ இருக்கிற இடத்த தொட போகிறதில்ல. கர்த்தர் உன் நம்பிக்கையா இல்லை, இருந்து துஷ்டர்களின் பால் கடிப்பு, ரயட்டிங். நீ நல்லவனாக இருந்தீன்னா ரயட்டிங்கில் போய் சேராத. யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ போராடுவோம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. போராடி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. வேதத்தில் போட்டிருக்கு, இவங்க கலகக்காரருடைய கலவாதிரு. சரி. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். ஏன்னா நீ நல்லா தான் இருக்கிற. ஏனென்றால் ஒரு கர்த்தர் உன்னை வழி கைப்பிடித்து வழி நடத்தி செல்லுகிறார். உனக்கு கிரீன் லைட் விழுந்துருக்குது, நீ பாட்டுக்கு நீ போகலாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, அடுத்த வசனம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நடுவில் போய் காலை விட்டுறாத. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், சைக்கிளில் விடும்போது நடுவில் காலை விட்டுடும். அது மாதிரி விடக்கூடாது. இப்போ கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கையாக இருந்து என் கால் அதில் போய் மாட்டிக்கொள்ளாத, சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பார். இப்போ ஒரு சின்ன பையன், வாலிப பையனும் போயிருக்கான், வயசானவனும் போகிறான், எல்லோரும் போகிறான். அவன் போய் இந்த குடிகார ஷாப்பில் போய் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். தனி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கர்த்தரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றவே மாட்டார். திராட்சரசம் அமளி பண்ணுன்னு போட்டிருக்கு பைபிளில். குடிகாரங்களுக்கு இந்த வசனம் பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவர் நடுரோட்டில் படுத்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் நடுரோட்டில் படுத்து தண்டவாளத்துக்கு நடுவில் படுத்தா ட்ரெயின் ஏறி போயிடும். அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அது வேற எங்கேயே போயிடுவாங்க. அப்போ நான் இந்த இது கடுகிட்ட போகும்போதே, இந்த வைன் ஷாப், வாட் எவர் யூ பீப்புள் கால் இட், அதுக்கிட்ட போகும்போதே நான் அபலை கொள்வேன். இந்த உலகத்தில் அங்கங்கே நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு திறந்து வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, விதவிதமாக டிசைனாக திறந்து வச்சுருக்காங்க. போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம்.